ஹாய் ஆல், வெல்கம் டு அம்முஸ் வீடு. இன்னைக்கு அம்முஸ் வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் கொழுக்கட்டை ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். உப்பு போட்டுட்டு ஓகே, லேசாக சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. ஓகே, அரிசி மாவை லைட்டாக சால்ட்டு சேர்த்து லேசாக சூடாகிற மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் இந்த மாதிரி வெறும் மாவு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்களேன். நான் இது அடிக்கடி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வெறும் மாவு சாப்பிட்றது. இந்த மாதிரி லேசாக எண்ணெய் தொட்டு தொட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக போட போகிறோம். அத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அத்தை கூட ஜாயின் பண்ண போகிறேன். நானும் கற்றுக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ், அத்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நான் இப்போதான் ஸ்டார்டிங் பட்டிங். அத்தை கட்டி உப்பிட்டு இருக்காங்க. நான் வெறுமா சாப்பிட்றேன். செம்ம டேஸ்டாக இருக்கு. இதை போட்டு வேக விடணும். தண்ணி இவ்வளோதான் இருக்கணுமா? ஆமாம், தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு பாதி வேக விடணும். பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லம் பாகு விடணும். வெல்லம் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சரி, பாதி வெந்ததுக்கப்புறம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜில் இதை போட்டு நம்ம இதை வேகிறதுக்காக விடணும். கரெக்டாகவே? கரெக்ட். வீட்டில் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஊற்றுறதுக்காக. அதுக்குள்ளே நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்? தேங்காய் பால் ரெடி பண்ணி ரெடி பண்ண போகிறோம். வெள்ளை பாகு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா அப்படியே கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்க விடணும்லாத்த. அடியில் பிடிக்காம அப்படியே கிண்டி கொடுத்துக்கணும். நல்லா பாகும் அதுவும் சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கு. சைட் பை சைடு என்னோட ஃபேவரட் டீயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நானும் அதையும் டீ பார்ட்னர் எப்போவுமே நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது கொதிச்சுட்டு இருந்து நம்ம பதம் பார்த்துட்டே இருக்கணுங்க. இது நல்லா கெட்டியாகணும். அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா கொழுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, பார்க்கவே இப்போவே சூப்பராக இருக்கு அத்தை. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கு. வாவ். அடுத்து சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? கரெக்ட். இப்போ இது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சா கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும். ஓ, இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தேங்காய் பாலும் சுக்கு பொடி இல்லை, தேங்காய் பால் ஊற்றினோடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகே. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும். ஓகே. சைட் பை சைட் டீயும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தான் அந்த பெரிய கப். என்ன மாதிரி இந்த டயத்துக்கு டீ குடிக்கணுன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு அந்த டயத்துக்கு டீ குடித்தாதாங்க நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாவ், இது கொஞ்சம் நேரம் விட்டோடனே கொஞ்சம் கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறேன் நான். டெம்டிங் பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பால் கொழுக்கட்டை நீங்களும் அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.